இந்த ஈஸியான ஆலு பிரெட் ஸ்நாக் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். அது காஞ்சதும் கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 30 செகண்ட் வதக்கினாலே போதும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா கரிஞ்சிடும். இப்போ இதில் நான் ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இந்த எண்ணெயிலேயே. இப்போ நம்ம சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு மசாலாவோட ஒன்றா சேர்ந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுப்பு நிறுத்தினதுக்கப்புறமா நான் 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து ஒரு வாட்டி கலந்துட்டு உடனே அடுப்புலேருந்து எடுத்துடுறேன். இப்போ இதை டிப் பண்ணுற மாவுக்காக ஒரு பவுலில் நான் 1 கப் அளவுக்கு பஜ்ஜி மாவு சேர்த்துக்கிறேன், ரெடிமேட் பஜ்ஜி மாவு. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா வந்துட்டு மாவில் ஆல்ரெடி இருக்கும். ஜஸ்ட் சும்மா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு திக்கான பேட்டரை அதை கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் 2 பிரெட் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பிரெட் ஸ்லைஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு மிக்சர் இருக்குல்ல, அதை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அதில் உருளைக்கிழங்கு ஃபுல்லாக இந்த ப்ரெட்டில் ஒரு பக்கம் தடவுனதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கிறேன். கொத்தமல்லி இலை தூவினதுக்கப்புறமா சீஸ் ஸ்லைஸ் நான் வச்சுக்கிறேன். உங்கள் கிட்டே வந்துட்டு கிரேட்டட் சீஸ் இருந்தால் நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ப்ரெட் மேலே இன்னொரு எம்டி ப்ரெட்டை வச்சு நல்லா கொஞ்சம் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கத்தி எடுத்து இந்த ப்ரெட்டை வந்து டயகனலாக, அதாவது குறுக்க வந்துட்டு கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். இப்போ இந்த பிரெட் ஸ்லைஸ் நம்ம கட் பண்ணது வந்துட்டு ஒரு பீஸா எடுத்து இந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த பஜ்ஜி பேட்டர் இருக்கு இல்லையா, அதில் முக்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்து எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ண வேண்டியது தான். நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் இப்போ இதை டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயில் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். இது உள்ளே இருக்க பொருள் எதுவும் வேகணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு அந்த மாவு வந்துட்டு குக் ஆகணும், அவ்வளோதான். ஸோ ரொம்பவே ஈஸியான ஆலு பிரெட் ஸ்நாக் ரெடி. ஈவினிங் டீ டைமுக்கு வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.